மேஷராசி நேயர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடங்களை பார்வை செய்கிறார். அப்போது என்னென்ன நடக்கப் போகும் என்பதை சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம். பொதுவாக 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் நஷ்டங்கள், விரயங்கள், அது இல்லாமல் ஒரு வேலையை செய்யும் பொழுது அலைச்சல் திருத்தல் ஏற்படுவது இதெல்லாமே நடத்தி கொடுப்பார். நல்ல விஷயம் என்று பார்க்கும்பொழுது வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை அமைத்துக் கொடுப்பார். அது இல்லாமல் பிரயாணங்களிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் தாம்பத்திய அந்யோன்யம் சற்று மட்டுப்படும். அதாவது கணவன் மனைவி இருந்த அன்பு குறைந்து அவருடைய உறவில் சிறிது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடிய வருமானங்கள் இனிமேல் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வீர்கள். கல்வியில் மேன்மை அடைவீர்கள். பாதியில் விட்ட படிப்பை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். அடுத்ததாக கடன் கேட்ட இடத்திலே கிடைக்கும். வழக்குகள் ஜெயமாகும். உங்களை இதுவரை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகிவிடும். இதெல்லாமே நடக்கும். நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தீர்களோ அந்த தெய்வத்துக்குண்டான பிரார்த்தனைகள் வேண்டுதல் பலித்து இனிமேல் நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கப் போகும். இது மேசராசிக்குண்டான நல்ல பலன்களும் கெடுபலன்களும் சொல்லியிருக்கிறேன். இதற்குண்டான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது சனி பகவானுக்குரிய பரிகாரமாக உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இருந்தாலும் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறார். சனி பகவானுக்கு என்று பார்த்தீர்களானால் ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது. அதில்லாமல் சிவபெருமான், விஷ்ணு இவர்களையும் வணங்கி அந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்களே வரக்கூடிய கெடுபலனை குறைத்துக் கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்து, சனீஸ்வர பகவானுக்கு 11 விளக்குகள் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நன்மை செய்து உங்களை ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்திலே நடமாட வைக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.